Exercise 1.5 question number 14. If a equal to minus 1 to 1 minus 4, then a into adjoint of a. Then given 4 option. A into matrix கொடுத்துட்டு a into adjoint of a ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம இதை ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஒன்று a மேட்ரிக்ஸ் adjoint of a கண்டுபிடிச்சிட்டு a மேட்ரிக்ஸையும் adjoint of a ப்ராடக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஆர் நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னவா இருக்குன்னா a into adjoint of a equal to adjoint of a into a equal to determinant of a into I. இப்போ a into adjoint of a equal to determinant of a into I. இப்போ ஜஸ்ட் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ் a கொடுத்துருக்காங்களோ -1 2 1 -4 அதுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் determinant of a கிராஸ் பண்ணும்போது இங்கே +4 minus of 1 into 2 2 ஆன்சர் இங்கே +2. this இங்கே determinant of a into I, so 2 into I. I ஓட வேல்யூ இங்கே யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1. மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 0 0 2. ஆப்ஷன் சி 2 0 0 2. ஆர் இன்னொரு மெத்தடில் a மேட்ரிக்ஸ் இங்கே a equal to -1 2 1 -4 adjoint of a of 2 by 2 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை சைட் சேஞ்ச் பண்ணும்போது -4 -1 செகண்ட் அண்ட் தேர்டை சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது -2 -1. தென் a மேட்ரிக்ஸையும் adjoint of a நம்ம மேட்ரிக்ஸில் ப்ராடக்ட் பண்ணியும் இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். 2 மெத்தடில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். a into adjoint of a equal to determinant of a into I. Question number 15. If a and b non-singular matrix, then which of the following is incorrect? a வும் b யும் non-singular matrix. That means determinant of a, determinant of b not equal to 0. Then 4 ஆப்ஷனில் இது நமக்கு இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. A என்ற ஆப்ஷனில் a ஸ்கொயர் ஈக்குவல் டு I, this implies a inverse equal to a. இது இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸில் a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐனா this implies a inverse equal to a. that means ரெண்டு பக்கமும் a இன்வெர்ஸால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது a இன்வெர்ஸ் டு a ஸ்கொயர் ஈக்குவல் டு I இன்ட்டு a இன்வெர்ஸ்னா a இன்வெர்ஸ். பவரங்க ஆட் பண்ணும்போது 2 -1 1, ஸோ a ஈக்குவல் டு a இன்வெர்ஸ். ஸோ ஏன்ற ஆன்சர் நமக்கு கரெக்டான ஆன்சர். தென் பி பார்த்தீங்கன்னா ஐ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஐன்றது யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அகைன் இட் பி ஏ யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போ பி நமக்கு கரெக்ட் ஆன்சர். இப்படி என்ன கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே இஃப் ஆப்ஷன் டியில் இஃப் ஏ இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, தென் determinant of adjoint of a is equal to determinant of a square. நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்குன்னா adjoint of a equal to determinant of a power of n minus 1. Suppose a is a matrix, ஆர்டர் நமக்கு n என்ற ஆர்டராக இருந்தால் adjoint of a equal to determinant of a power n minus 1. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா adjoint of a equal to ஆர்டர் 3, determinant of a 3 minus 1 இங்கே 2. அப்போ டி நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஏ பி டி மூணுமே நமக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ ராங் ஆன்சர் என்னன்னா சி. ஏன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பினா வரக்கூடிய எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்டு பி. பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்டு ஏ. ஸோ சி இஸ் ஏ இன்கரெக்ட் ஆன்சர். Question number 16. The value of determinant of 5 5 5 4x 4y 4z minus 3x minus 3y minus 3z and given 4 option. First இங்கே first row ஃபுல்லாக இங்கே 5, second row 4x 4y then 4z, third row minus 3x minus 3y minus 3z. என்ன பண்ணலாங்க செகண்ட் ரோவில் இருந்து 4 காமனாகவும் தேர்ட் ரோவில் இருந்து -3 காமனாகவும் எடுத்துடலாம். ஸோ 4 into -3 -12. தென் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக இங்கே 5, செகண்ட் ரோவில்
x y z, third rowல x y z. டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டியில் 2 row ஆர் 2 column நமக்கு ஐடென்டிக்கலாக இருந்தால் டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0. இங்கே ரோ 2வும் ரோ 3யும் ஐடென்டிக்கல், நமக்கு ஒரே மாதிரியாக எக்ஸ் ஒய் இசட். ஸோ டோட்டல் வேல்யூ இஸ் 0. 0 into -12 0. So option C. Question number 17. If A is an invertible matrix of order 2, then determinant of A inverse is equal to. Page number 8 and 9ல கொடுத்திருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்ல இது one of the property. Determinant of A inverse is equal to 1 by determinant of A. புக்ல பேஜ் நம்பர் 8 அண்ட் 9ல நமக்கு டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி, அட்ஜாயிண்டோட ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸோட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by determinant of A. So 1 by determinant of A, option B. 18th one mark. If A is 3 by 3 matrix and determinant of A equal to 4, then determinant of A inverse is equal to, previous one mark எல்லாம் பார்த்தோம், determinant of A inverse is equal to 1 by determinant of A. Then determinant of A is 4, 1 by 4. Determinant of A inverse is equal to 1 by 4, option A. Question number 19. If A is a square matrix of order 3 and determinant of A is 3, then determinant of adjoint of A is equal to. First நமக்கு determinant of adjoint of A is equal to determinant of A power of n minus 1. If A என்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் n இருக்கும்போது நமக்கான ஃபார்முலா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் ஆஃப் n minus 1. இங்கே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க A என்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்குன்னா 3. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் ஆஃப் n-க்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். n-ன்றது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இங்கே 3. ஸோ 3 minus 1 2. Determinant of A equal to 3. So 3 power of 2. 3 into 3 9. Option D. Is 1.5. Question number 20. The value of determinant of x square minus yz 1, y square minus zx 1, z square minus xy 1. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் காலமில் 2 டேர்மாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம். டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி சேம் ஆர்டரில் 2 டிட்டர்மினண்ட்டாக பிரிக்க போகிறோம். ஆர்டர் என்னவா இருக்குன்னா 3 by 3 மேட்ரிக்ஸ். அப்போ சேம் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி ஒரு டிட்டர்மினன்ட்டும், செகண்ட் ஒய் இசட் இசட் எக்ஸ் எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணி செகண்ட் டிட்டர்மினன்ட்டும் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே x square minus yz 1, y square minus zx 1, z square minus xy 1. டிட்டர்மினன்ட்டோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது x y z, ஃபர்ஸ்ட் இங்கே x square y square z square, தென் இங்கே 1 1 1. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல இங்கே x y z, செகண்ட் டேர்ம் இங்கே y z z x x y, ஏன்னா மைனஸ் இங்கே காமன் வெளியே எடுத்தாச்சு. again 1 1 1. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்களோ அதை டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 2 டிட்டர்மினண்ட்டை பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் x y z x square y square z square in 1 1 1. செகண்ட் டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோவை x ஆலையும் செகண்ட் ரோவை y ஆலையும் தேர்ட் ரோவை z ஆலையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனை ஈக்குவல் பண்ணுறதுக்காக x ஆல டிவைட் பண்ணுறேன், y ஆல டிவைட் பண்ணுறேன், z ஆல டிவைட் பண்ணுறேன். எதனாலனா ஃபர்ஸ்ட் ரோவை x ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x ஸ்கொயர் xy z
எக்ஸ். செகண்ட் ரோவை ஒய்யால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் அகெயின் இங்கே ஒய். தேர்ட் ரோவை இசட்டால் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் இசட் இசட். மல்டிப்ளிகேஷனை ஈக்குவல் பண்ணுறதுக்காக வெளியில் எக்ஸ் ஒய்யால் டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செகண்ட் காலமில் எக்ஸ் ஒய் இசட் காமனாக இருக்குது, அது அவுட் சைடில் எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ஒய் இசட் x square y square z square 1 1 1. then நீங்க செகண்ட் காலம்ல x y z காமன் எடுத்துட்டா x y z ம் x y z ம் கேன்சல் ஆயிடும். சோ இப்போ 1 மட்டும் கிடைக்கும். இங்க x square y square z square 1 1 1 x y z. again determinant property ல 2 row or 2 column interchange பண்ணா அதனோட sign மட்டும் மாறும். சப்போஸ் இங்க x y z தேர்ட் காலமை செகண்டாக கொண்டு வந்தால் ஒரு நெகட்டிவ் வரும். திரும்ப அகெயின் நான் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன்னா இன்னொரு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவாக மாறும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் டிட்டர்மெண்ட்டை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். செகண்டில் என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் காலம் 3 நான் காலம் 2க்கு கொண்டு வரேன், அப்போ ஒரு நெகட்டிவ். திரும்பவும் காலம் 2 காலம் 1க்கு கொண்டு வரேன், அப்போ ஒரு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் நமக்கு இங்கே என்ன ஆயிடும்னா பாசிட்டிவாக மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் இல்லைங்க எக்ஸ் y z x square y square z square 1 1 1. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. செகண்ட்ல மட்டும் என்ன பண்றோம்னா இந்த x y z தேர்ட் காலமை 1 பிளேஸ் தென் அகைன் 2 பிளேஸ். ஃபர்ஸ்ட் 1 பிளேஸ்னா ஒரு மைனஸ், அகைன் இன்னொரு பிளேஸ்னா இன்னொரு மைனஸ். ஸோ மைனஸ் இந்த மைனஸ் இங்கே பிளஸ்ஸாக மாறிடும். x y z நீங்க x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர் 1 1 1. நம்ம இந்த 2 பிளேஸ் மாற்றவே தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் கொண்டு வரோம், தென் ஃபர்ஸ்ட்டுக்கு ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு பேக் டு பேக் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் 1 1 1. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு செகண்ட் டிட்டர்மினன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட் இங்கே 0. ஆப்ஷன் பி 0. Question number 21. If A equal to cos theta sin theta minus sin theta cos theta, then determinant of 2A is equal to. நமக்கு என்ன தெரியும்னா determinant of k into A equal to k power of n into determinant of A. Suppose நமக்கு A ஓட ஆர்டர் 2 இருந்தா இந்த ஃபார்முலா determinant of k into A equal to k power of n into determinant of A. இங்கே நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற ஏவோட ஆர்டர் என்னவா இருக்குன்னா 2ன்னு இருக்கு. ஸோ இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் 2A ஈக்குவல் டு 2 பவர் ஆஃப் ஆர்டர் நமக்கு இங்கே 2. ஸோ 2 பவர் ஆஃப் 2 இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. 2 ஸ்கொயர் பண்ணால் இங்கே 4. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ஏவோட வேல்யூ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. 4 இன்டூ கிராஸ் பண்ணும்போது காஸ் இன்ட்டு காஸ் இங்கே cos square theta minus of plus into minus minus again இங்க minus into minus நமக்கு plus ஆ மாறும். sin into sin sin square theta. cos square theta plus sin square theta equal to 1. so 4 into 1 இங்க 4. option B. question number 22. if delta equal னு ஒரு determinant கொடுத்திருக்காங்க and aij is cofactor of small aij, then value of delta is given by. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஸ்மால் aij ஓட கோஃபேக்டர் தான் கேபிட்டல் aij, தென் டெல்டாவோட வேல்யூ நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதான் நமக்கு ஸ்மால் aijவும் கேபிட்டல் aijவும் சேமா இருக்கணும். இப்போ ஸ்மால்ல a11னா கேபிட்டல்லையும் a11, ஸ்மால்ல a21னா கேபிட்டல்லையும் a21. இங்க நம்ம ஐஜேக்கு என்ன நம்பர் தரமோ சேம் இங்கே நமக்கு அதே நம்பர் தான் இருக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a11 a31. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க ஸ்மால் aij என்னவா இருக்கோ அதே தான் கேபிட்டல் aijவும். அப்படிங்க நமக்கு ராங்கா இருக்கு, அப்போ ஏ ஆப்ஷன் இல்லை. தென் பிக்கு பார்த்தீங்கன்னா a11 a11 a12 பட் இங்கே a21, அப்போ நமக்கு பின்ற ஆப்ஷன் இல்லை. சியில் பார்த்தீங்கன்னா a21 a11 சின்ற ஆப்ஷன் இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி a11 கேபிட்டல் a11 பிளஸ் a21 கேபிட்டல் a21 பிளஸ் a31 கேபிட்டல் a31. ஸோ ஆப்ஷன் டி. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். தென் இதோட ப்ராப்பர்ட்டி இருக்கு. டெல்டா கொடுத்தாங்கன்னா அதை கோஃபேக்டரை பேஸ் பண்ணி இந்த மாதிரியும், சப்போஸ் நமக்கு மைனாரை பேஸ் பண்ணி எழுதுற மாதிரினா a11
m11 minus of a21 and m21 plus a31 m31. இதை மைனாரை பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி நமக்கு 1 மார்க் கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர், கோஃபேக்டரை பேஸ் பண்ணி எழுதுற மாதிரி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி. Question number 23. If determinant of x 2, 8, 5 equal to 0, then the value of x. Question la determinant of x 2, 8, 5 equal to 0. So cross பண்ணும்போது இங்க 5 into x minus of 8 2s are 16 equal to 0. So 5x equal to 16, x equal to 16 divided by 5. Option D. 24. If determinant of 4, 3, 3, 1 equal to minus of 5, then the value of determinant of 20, 15, 15, 5. So just நமக்கு இதுக்கான determinant value வேணும். Determinant of 20, 15, 15, 5. Just cross பண்ணும்போது 20 into 5 நமக்கு 100 minus of 15 into 15 225 minus பண்ணும்போது கிடைக்க போற ஆன்சர் minus of 125. Option B. 25th 1 mark. If any 3 rows or columns of a determinant are identical, then the value of the determinant is, determinantல 2 row or 2 column or அதுக்கு மேல நமக்கு எத்தனை rows or column 3 இல்ல 4 5 then etc n row or n column நமக்கு ஐடென்டிக்கலா இருந்தாலும் அதோட வேல்யூ நமக்கு 0. ஸோ இப்போ 25th ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. 3 rows ஆர் 3 காலம் நமக்கு ஐடென்டிக்கலாக இருந்தால் அதோட வேல்யூ 0. சாப்டர் 1 மேட்ரிக்ஸ் அண்டு டிட்டர்மினண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சாப்டர் 1க்கு ஒரு செப்பரேட்டாக நோட் போட்டு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் வரைக்கும் பேக்கில் அசைன்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.